கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த சாயந்தர வேலையில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் கடைசி கால எழுப்புதல் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 நாளாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவாராக, ஒரு எழுப்புதல் உருவாக்குவாராக. இன்றைக்கு நம் மத்தியிலே செய்தி கொடுக்க வந்திருக்க பாஸ்டர் ஜான் விண்டர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை மறித்து தேவன் பேசுவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இருக்கும் மகாதேவனின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையை தேவன் ஆண்டவரே செய்தி கொடுக்கிற ராசனை மறித்து நீ பேச உதவி செய்ய மாட்டவரே. இந்த கடைசி கால எழுப்புதலை இந்த தலைப்பில் ஆண்டவரை பேச வைக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவனை மறித்து பேச போவதற்காக நன்றி. தேவனை ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் இதயத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக கிருபை செய்யும். தேவன் இரண்டாவது ஒரு வெளிப்படுத்தும். தேவனையே பொறுப்படுத்த நடத்திப்பாங்க. இயேசு நடத்தினாவே. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவரும் வாழ்த்தி வருகிறோம். இந்த நாள் கடைசி நாள். உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமி ஏவாளை உண்டாக்கி அந்த நாள் மட்டும் இந்த நாள் வரையிலும் மனிதர்கள் பாவங்கள் பெருகினபடினாலே முதலாவது தேவன் ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே இரண்டாவதாக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். தீர்க்கதரிசி வார்த்தையில் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடினாலே மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானாகவே மனித அவதாரம் எடுத்து யோவான் 3:10 சொல்லப்பட்டிருப்படி தேவனுடைய ஒரே பிறந்த குமாரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடையபடிக்கு எவ்வளவாய் தந்த உலகத்தில் அன்பு கொண்ட வார்த்தை பிரகாரம் அவர் மனித அவதாரம் கண்ணி மறியப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய பாவங்களுக்காக ரட்சிப்புக்காக எல்லாவித காரியங்களையும் மீட்க பொருளாக முடியாக எந்த மனுஷன் செய்யக்கூடாத காரியம் செய்து முடிந்த தேவன் தானாக பலியாக கூட மக்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவர்களாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். வாதைகளால், துன்பங்களாலே, துயரங்கள், பாடல்களாலே மத்திய விரோதற்காக கர்த்தருடைய கடைசி நாட்களிலே யுத்தத்தில் செய்திகளை காண்பீர்கள் என்று சொல்லப்படுகிற போது யோவான் சொன்னது போல செவுட்டின் வெளியே பாம்பு குட்டிகளே சொன்னது போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட தேவனை கர்த்தர் இப்பொழுது விசுவாசியாகிய உங்களையும் தீர்க்கதரிசிகளாகிய நம்மளையும் ஊழியர்கள் நம்மளை கொண்டு உலகத்தில் அநேக அற்புதம் செய்ய முடியாது காத்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணை செய்வோம். தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது தேவன் நம்மை கொண்டு அநேக காரியம் செய்ய முடியாது காத்துக் கொண்டிருக்கிறார். யாரை கொண்டு கடைசி நாளில் எழுப்புதல் வரும்? எப்படி வரும்? எப்பொழுது வரும்? எங்கிருந்து வருகிறோம்? எஸ்தரானா ராஜாஜி செவிக்காவிட்டால் ரட்சிப்பு வேறு இடத்துக்கு வரும். எங்கிருந்து வர தெரியாது. ஆனாலும் அவர் உபவாசம் செலுத்த போது அந்த யூதயா தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுநரை ஒப்பு கொடுத்திருப்பார். அதே போலதான் இன்றைக்கும் உங்களையும் நம்மையும் கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வர முடியாது காத்துக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சம்பந்தம் அர்ப்பணிகர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அறிந்து விசுவாசித்து தேவனுக்காக ஞானஸ்தானம் எடுத்து பிரயாசப்பட்டு வாழும் ஜனங்கள் கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பதோடு வேதத்தின் பிரகாரமாக மனதில்லாமல் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ளே வாழ்ந்து தேவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு தேவனை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள் வாசிக்கிறோம். ஆனால் அவர்களுக்காக செவிக்கேடு வாழ்ந்து கொண்டு நாம் கூட அவர்களும் அநேக எழுப்புதலை தேசத்துக்கு வறுமையாக செவிப்போம். பரலோக பிதாவே குமாரா கிறிஸ்து நாமத்தினாலே பசுத்த ஆவியோட இரக்கத்தினாலே இந்த வேலை நிற்க முடியாது சேர்த்து தாய் ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்து 2021 காண முடியாத எதையும் செலுத்துகிறவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாட்களில் கொடிய பஞ்சங்களும் பள்ளு நோய்கள் வேதனைகளும்
உபத்திரங்களும் வாரங்களும் துன்பம் உண்டாகும் சொன்னீரே, ஆனால் இவைகள் முடிவு அல்ல, ஆரம்பம் சொன்னீர்கள். அந்த ஆரம்பத்து நாட்கள் காத்திருக்கிறோம். ஒருவேளை செய்தி மூலமாக கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போதான் வருவார் என்று தெரியாமல் வரமாட்டார். என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ இருதயங்களோடு வார்த்தைகள் கொண்டு பேச செபிக்கிறோம். இந்த நாளில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிதா குமார பசுத்த ஆவியானவர் மையப்படும்படியாக பேசுகிற வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் சபையாக காணப்பட முடியாது. உதவி செய்யாய் செபிக்கிறோம். ரட்சகமான இயேசுவின் பிதாவே. ஆமென். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவத்துவிடும் வேளையிலோ ஜீவனின் அதிபதி ஜீவிக்கிறாரே. காலையிலோ மாலையிலோ சேவத்துவிடும் வேளையிலோ ஜீவனின் அதிபதி இயேசு ராஜன் சீக்கிரம் வருகிறாரே. எனக்காய் சீக்கிரம் வருகிறாரே. ஆம் தேவனுடைய ஒரு நாட்கள் உண்டு. தேவனுடைய சுவிசேஷம் கேட்பதற்காக சொல்வதற்காக ஏங்கிய நாட்கள் உண்டு. ஒரு மனிதர் வெடிகாலையில் எழுந்து வந்து தேவ சமூகத்தில் நின்று செபித்து வெடிகாலையில் எழுந்து மனம் திரும்புகிற பரலோக ராஜ்ய சமீபத்திற்கு சொன்ன நாட்கள் உண்டு. அன்றைக்கு ஊழியக்காரர்கள் விதைக்கதான் விதைக்க அழுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு காலம் இந்த காலத்துல ஒருவருக்கும் இயேசு குறித்து தெரியாது என்று சொல்லாத காலமே கிடையாது. கடைசி நாட்கள் டிவிகள் மூலமாக ஒளிபெருக்கு மூலமாக கைபேசி மூலமாக அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மன திரும்பாமல் பட்சத்துக்காக தேவன் செபிக்கிறவராய் மாற்றோம். வேத சொல்கிறது ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடிகள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயத்தின் பர்வதத்தின் மேலாக பர்வதத்தின் கொடுமுடியில கடைசி முடிவில் நம்ம இதே நம்மளெல்லாம் ஸ்தாபிக்க போகிறார். வேதம் சொல்கிறது நியாய தீர்ப்பு எங்க இருந்து உண்டாகுது சொன்னா தேவ சபையிலிருந்து தான் உண்டாகுது. நியாய தீர்ப்பு ஏன் சபையில் இருந்தாலும் சபையில் இருக்கிற மக்கள் தான் தேவன் யார், இயேசு யார், ரட்சகர் யார், அவருடைய அதிசயம் என்ன, அவர் அனுப்புதல் என்ன, அவர் எப்படிப்பட்டவரோ என்று நான் யோசித்து சிந்தித்து பேசப்பட்டு வாழ்ந்து கொண்டு நம்மை நியாயம் விசாரிக்க போகிறார். கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயத்தில் பர்வதங்கள் மலை உச்சில் ஸ்தாபித்து மலைகளுக்கு மேலாய் கர்த்தர் மலைகளுக்கு மேலாய் எல்லா சாதிகளுக்கும் ஓடி வருவார்கள் என்று சொல்கிறது. கர்த்தர் சீயோனில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். என் தேவன் கடைசி நாட்கள் கொடுமுடியிலே நியாயத்தை விசாரிக்கிறவரை காண்கிறார். நியாயத்தை எங்கே விசாரிக்க போகிறார்? சீயோன் பர்வதத்திலே சிங்காசனம் அமைத்து நல்லோரையும் தீயோரையும் தேவனை அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் கூட்டி சேர்த்து நியாய விசாரிகளிடம் மலைகளுக்கு மேலாய் பர்வதங்களுக்கு மேலாய் உட்கார்ந்துதான் நியாய விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். 3ஆம் வசனம், புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதமாய் யாக்கோபு பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள், அவர் தம்முடைய வழியை தமக்கு போதிப்பார். இயேசுவானவர் ஆலயமாகிய பர்வதத்திலே சபைகளிலே வருகிற பொழுது நம்மை சகல ஜனங்களுக்கு மேலாக உயர்த்துகிறவர், சகல ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்துகிறவர்,
சகல அதிபதிக்கு மேலாக உயர்த்துகிறவர். உயர்த்தி நம்ம என்ன செய்வோம்? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். முற்பிதாக்களுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய அவர்கள் ஒருவராகிய யாக்கோபின் ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்றும்போது தமது வழிகளை அவருக்கு போதிப்பார். ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? ஏன் சீயோன் கொடுமுடிகள் வர வேண்டும்? ஏன் சீயோன் பர்வதமாகி சபைக்கு வர வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் கடைசி காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, கடந்த காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம் அறிந்து கொள்ள முடியாத காலங்கள் 3 விதமாய் உண்டு. வருகின்ற காலம், நிகழ்கின்ற காலம், முடிகின்ற காலம். எதிர்காலமாகிய அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்ட நம்மை தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு வழிகளை போதிக்கும்படியாக, அவர் வழிகள் என்ன, அவர் வார்த்தைகள் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனுக்கு இருந்த, தேவனுக்கு அந்த வார்த்தை மனுஷனுக்கு உண்டாயிற்று. ஏன் தோட்டத்தில் மனுஷன் உண்டாகி நாசி சுவாசத்தில் ஓடின போது அவன் ஜீவாத்மனானான். அந்த வார்த்தையாக ஆவியில் பிறக்கப்பட்டான். அப்படியான உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய காரியம் நமக்குள் நிகழ்கிற போது அவர் நமக்கு போதிப்பார். அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். நாம் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? எதற்காக தேவனை துதிக்கிறோம்? எதற்காக தேவனோடு சஞ்சரிக்கப்பட முடியாது இருக்கிறோம்? நம் அவரோடு நடக்க முடியாத, பழகும்படியாக நடப்போம் வாருங்கள். உலகத்தில் பிள்ளைகளும் தகப்பன் நடந்து போகிற போது பிள்ளை தகப்பனுடைய கையை பிடிக்குமானால் அந்த பிள்ளை இடறி விடும். ஆனா அதே பிள்ளையின் கையை தகப்பன் பிடிப்பார். ஆனால் இடறி விடுவதற்கு எந்த இடத்திலுமே நிகழ்வு வராது. ஏன் சொன்னா அவன் கையை பத்திரமாய் பிடித்திருப்பான். அதே போலதான் கடைசி நாட்களில் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்த தேவஜனமே, உங்களை என்னையோ தேவன் கணப்பிடித்து நடத்தபடியாக, போதிக்கபடியாக சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமின் கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். எதற்கு சீயோனுக்கு வருகிறோம்? சீயோன் என்றால் தேவனுடைய அப்பமாகிய எருசலேம், பரலோகமே அங்கே சீயோன். அந்த சீயோனுக்கு நாம் போவதற்கு முடியாக ஆலயமாகிய சீயோனுக்கு வருகிற பொழுது கர்த்தர் வேதமும் எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்றால் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டுள்ளதான இடம். அந்த எருசலேமின் வீடாகிய அப்பத்தின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனம் வெளிப்படுற இடம் இது எருசலேம். தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற இடம் என்றால் தேவனுடைய சபை. அதற்காக தான் தேவர்களே 365 வருஷத்துக்கு 52 வாரங்களையும் கடந்து வர வேண்டும். இதற்காக சொல்கிறோம். எனக்காகவா? இல்லை, எங்களுடைய ஜீவனுக்காக அல்ல. நீங்கள் தேவனை தேடி வருகிற போது கடைசி நாட்களில் வாழ்கிறது கொடிய பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், வேதனைகள் பூமி ஆட்கொள்ள போகிறது. அவைகள் சரீரத்தை ஆட்கொண்டாலும் நீங்கள் நானும் தேவனுக்குள் வாழ முடியாத, கடைசி நாட்களை ஆயத்தப்பட முடியாத சீயோனாகி எருசலேமிலிருந்து வந்தான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே வர வேண்டும். தேவஜனமே, நீங்க உங்களை வர சொல்லி எதற்கு வர சொல்றோம்? காணி கொடுத்தா போதுமா? தசமா கொடுத்தா போதுமா? தேவன் சபையை உழைத்தால் போதுமா? இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உத்தரவாதம் உண்டு. கடைசி நாள் தேவன் சீயோன் பர்வதத்தில் நியாயம் விசாரிக்க போகிறார். அப்படியா இருக்கிற போது நீங்கள் எல்லோரும் எங்க வரணுமா? தேவன் சபைக்கு வருகிறவங்க தேவனுடைய வசனங்கள் வெளிப்படும். அவர் யார்? ஜீவனுள்ள தேவன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை எல்லாம் தேவனை தரிசிக்கவே
முடியாது. அதான் சொல்லுங்கள், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்ய இன்னும் பாவம் செய்யட்டும். ஆனால் பாவம் செய்வதற்காக சிந்திக்க முடியாது, அது பாவத்தில் மீட்கும் பொருளாக கொண்டு வர முடியாது. கடைசி நாட்கள் உண்மையும் என்னையும் தேவன் விசுவாசிகளாக, ஊழியராக, தீர்க்கதரிசிகளாக, தேவன் அறிந்து வாழ்க்கை பிள்ளைகளை தெரிந்து கொண்டு எதற்காக நீங்கள் நான் தேவன் வார்த்தையை அறிவிக்க முடியாது. அப்போ வெளிப்படுகிற போது கர்த்தர் அப்புறம் நம்மை வசனத்திலேயே நியாயந்திருக்கிறார். அவர் சகல ஜாதிக்குள்ளும், நான்காம் வசனம், அவர் சகல ஜாதிக்குள்ளும் நியாயம் தீர்த்து திரளான கடிந்து கொள்வார். அந்த கடிந்து கொள்வார் என்ற வார்த்தை நாம் இடம்பெற முடியாது. கடிந்து கொள்வது கோபம். தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடிந்து கொள்கிறார் என்று போகக்கூடாது. அவர் வசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராய் மாற்ற வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளும் தேவனை விசுவாசித்தார்கள், அது கிரியை இல்லாமல் போனதுனாலே ஆத்துமாவில் சென்று போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவ வசனத்தினாலே எருசலேமில் வந்த வார்த்தையினாலே கேட்கப்படுகிறதுனாலே நாம் வெளிப்படுகிற வார்த்தையினாலே ஆவிலை பிழைத்திருக்கிறோம், மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம், ஆத்துமாவில் பிழைத்திருக்கிறோம். சாதிகளை நியாயத்திற்கு கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர் தங்கள் பட்டைகளை மண் வெட்டிகளை அவரை தற்கொலை செய்து கொள்வதான காரியங்கள் சொல்லுறது. இன்றைக்கு தெய்வங்களை பார்த்து தெய்வம் இப்படி அப்படியெல்லாம் சொல்லுற போது கடைசி நாட்கள் என்று சொல்லுவதான நாட்கள் வருத்தம். அப்படியானால் உன்னையும் என்னையும் கொண்டுதான் தேவன் கடைசி நாட்கள் எழுப்புதல் கொண்டு போவார். மாமிசமான யாவர்களின் ஆவியை ஊற்றுவேன். யாவர்கள் சிறியவராலும் சரி, பெரியவராலும் சரி, முதியவர்களாலும் சரி, யாவர்களின் ஆவியை ஊற்று. அப்பொழுது அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். எதற்காக? தேவ வார்த்தை கேட்டு கேளாமல் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவனோட வார்த்தை கேட்காதபடிக்கு, ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, தேவ சபையுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படாத அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, தரிசனத்தை காண்கிற போது உன்னை போல பிறரை தேவனுடைய வசனத்துக்கு கொண்டு வர முடியாது. எதற்காக உன்னை என்று தேர்ந்தெடுத்த சாதிகள் ஒருவனையும் கோத்தரத்தில் ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டது எதற்காக? நினைத்து பாருங்கள். நீங்கள் அந்த தகுதியற்றவர்கள். படித்தவர்கள் உண்டு, பட்டதாரிகள் உண்டு, ஞானிகள் உண்டு. அவைகள் மத்தியில் தகுதியற்றவர்களால் எவ்வளவு வேகம் தகுதி இல்லாத நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். எதற்கு? இந்த கடைசி நாட்களிலே, அதே ஒரு சொன்னது, கடைசி நாட்களிலே கொடிய பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ள நோய்கள் உண்டாகும், வேதனைகள் உண்டாகும், பாரங்கள் உண்டாகும். இது நான் சொல்ற வார்த்தை சத்திய வேதம். 2000 ஆண்டுக்கு முன்பாக தேவ ஊழியக்காரர்கள் கொண்டு ஆவியாளர்கள் அவள் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, பஞ்சங்கள் எங்க பார்த்தாலும் வேதனை. டிவியில பார்ப்பீங்க, இந்த குழந்தைகளுக்காக ஏற்படுங்க, இந்த குழந்தைக்கு உதவி செய்ய. ஒரு குழந்தைக்கு 8 ரூபாய் உதவி செஞ்சா ஒரு குழந்தை தாமதான் சொல்லுவாங்க. பஞ்சம், சாப்பிடுறதுக்கு இடமில்லை. விவசாயம் எல்லாம் அபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, பில்டிங் ஆயிடுச்சு. பஞ்சம், கொள்ளை நோய். இப்போ 10 நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க கொள்ளை நோய் வந்திருக்கு. இது யாராலும் தவிர்க்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு மாற்ற செய்ய முடியும். அவரை இல்லாமல் ஒன்று நடக்காது. அவர் நீர் இல்லாமல் அனுவேகம் அசையாத கல்லுக்குள் தேரைய வைக்கிறவர், அதற்குள் ஜீவனைய வைக்கிறவர். அப்படியானால் இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாருல வந்து யார் வரப்பட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியும். ஏன்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நியாயப்பிரமாணத்தை கேளாதபடினாலே 4வது வசனம் சொல்றோம், அவர் கடிந்து கொள்வார். தன் வார்த்தையை பட்டயமாக, மண்வெட்டிகளாக, ஈட்டிகளாக மாற்றுகிற காலம் வந்திருக்கிறது. அப்படியானால் நம் அநேகர்
தனக்காகவே, தன் சபைக்காகவே, தன் குடும்பத்திற்காகவே அநேக மக்களை செபிக்கிறவராய் மாற வேண்டும். உலகத்தில் பழமொழி உண்டு. ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உலகார பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளர வேண்டும். நீங்கள் ஊரில் உள்ளவருக்கு, மக்கள் உள்ளவருக்கு, தெருவில் உள்ளவருக்கு யாருக்காகவும் செபிக்கணும் என்று ஆவியான தூண்டுதல் செபிக்கிற பொழுது தேவனுடைய ஆத்மா ஒரு சந்தோஷம், சமாதானத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் நான் விசுவாசியாவது காரணம் என்ன? வாரத்துக்கு ஒரு முறை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் சேரை தேய்ச்சிட்டு தரையை சேர்த்து ஏற்று போகிறது அல்ல. உன் பெயரில் எத்தனை ஆத்மா இருக்கிறது, உன் பெயரில் எத்தனை ஆத்மா பரலோகம் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் திருப்பிலவும் அதுக்கே பலனை தருவாங்க. ஒரு தாயார் மறித்து பரலோகத்துக்கு போனாங்களா? பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பலவிதமான கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்து, ரத்தினாலே, கோமணத்தினாலே பலவிதமான கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தாயார் மறித்து பரலோகத்து ஆவியை கொண்டு போகப்பட்ட போது அவருக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்தாங்க. அந்த கிரீடம் எல்லாரும் தாழ்த்தப்பட்டு ஒரு பித்தளை என்று சொன்னால் பித்தளை. ஏன் ஆண்டவர்களுக்கு சொன்னா, நீங்க பூமியில வாழ்ந்த நாட்களிலே என்னுடைய வார்த்தை கொடுத்து நீயும் கேட்கல, நீயும் விசுவாசிக்கல, நீங்களும் விசுவாசிக்கல, விசுவாசித்த வார்த்தையை யாருக்கும் சொல்லணும். அப்பதான் வேதனைப்படுகிறார்கள். தேவத்தை நம்ம கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழுப்பதற்காக செபிக்க வேண்டும். கொடுக்க முடியல, செபிக்க. ஜெபிக்கிறதுனால தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஜெபமில்லாத கூட சொல்கிறது. அப்ப எவ்வளவுதான் உலகத்துடைய ஆசைகள், எவ்வளவுதான் உலகத்துடைய காரியங்கள் நிகழ்ந்தாலும் தேவ வார்த்தை, வசனம், தேவ ஆவியான உந்துதல், வழிநடத்தல் இல்லாமல் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? தேவன் உங்களுடைய என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது. தேவனமே நம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழவர்களாக வாழ என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்படையாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடைசி காலத்துல வெளிப்படையாக ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒரு மனிதர் வாழ்க்கை வாழ்கிறான்னு சொன்னா அவர் ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதாக காணப்படணும். கிறிஸ்தவன் பெயர், கிறிஸ்தவனுடைய பெயர் வைத்து கொண்ட வாழ்க்கை அல்ல, ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை. நீ பாவியா என்று மனதிருக்கிற போது ஞானஸ்நானம் படிக்கிறதுக்கு என்ன பங்கெடுக்கிறாய்? கடைசி வரை வியாதி வந்தாலும், விளைவுகள் வந்தாலும், நண்பர் மூலமாக, உறவினர் யார் மூலமாகவும் என்ன நடந்தாலும் இயேசுவை பின்வாங்கி போக மாட்டேன் சொன்ன விசுவாசம் எங்க இருக்கிறது? கடைசி காலத்திலே வெளிப்படையாக ஆயத்தப்பட்ட ரட்சிப்பை ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் கட்டப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரத்தின் பரலோகம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்ன? நீங்கள் கடைசி நாட்கள் வாழ்ந்தால வாழ்க்கையின் ரட்சிப்பை, ரட்சிப்பு 3 வகை உண்டு. ரட்சிக்கப்பட்டு, ரட்சிக்கப்பட கட்டுவதற்கு ரட்சிக்கப்பட போகிறது, ரட்சிக்கப்பட்டு தேவனை அறியாத நாட்கள் சுவிசேஷம் மூலமாக, தேவனுடைய வார்த்தை மூலமாக, பிரான்ஸ் மூலமாக எவ்வளவு ரட்சிக்கப்பட்டிருக்க, ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அதுதான் தேவாலயத்துக்கு வருகிற போது சீயோனிலிருந்து தேவனுடைய வார்த்தையும் எருசலேமிலிருந்து தேவனுடைய வசனம் கொண்டு வந்து அதை கேட்கிற போது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட போகிறேன். இயேசுடைய வருகை நாட்களிலே ரகசிய வருகையில யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களோ, உறங்கினாலும் சரீரம் பூமிக்குரியதாய் காணப்பட்டு ஓய்வெடுத்தாலும்
ஆத்மா பரலோகத்தை நோக்கி காத்துக் கொண்டிருக்க வேண்டும். உடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக கட்டுப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரமாகிய பரலோகம் வைக்கப்பட்டு இந்த விட நமக்கு என்ன வேணும்? இந்த பூமி இதில் நமக்கு என்ன வேணும்? தேவனை அறியாத மனிதன் கண்ண மூடன எங்க போவான்னு தெரியாது. ஆனா உனக்கு எனக்கு ஒரு இச்சை உண்டு, கண்ண மூடன தேவன் பரதேசிக்கு போவோம், பரலோகத்துல பரதேசிக்கு போவோம். பரதேசிக்கு போன பிறகுதான் தேவன் சீயோன் மலையில் வந்து பருவத்தின் மேல சிங்காசனம், வெள்ளை சிங்காசனம் அமைக்கப்பட்டு நியாயம் சார்ந்த பிறகுதாங்க பரலோகம் போக முடியும். அப்ப ரட்சிப்பின் தேவனுடைய ரட்சிப்பை என்ன பண்ணா பலத்தை கொண்டு கட்டப்பட்டவன் இன்றைக்கு தேவனுடைய பலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயர் தான் கிறிஸ்தவன். இன்றைக்கு அநேகருடைய காரியம் வேதம் சொல்றது, பிதாவானவர் நீங்களும் சபைக்கு வருவதற்கு முன்பாக அதிகாலையில் வந்து இயேசுவானவர் பிதாவிற்கு கேட்பாராம், இவருக்கு எந்த ரட்சிப்பின் வார்த்தை, இவருக்கு இந்த வார்த்தை, இந்த தேவைகள், இவருக்கு இந்த தேவைகள், எல்லா தேவையும் சந்திக்க முடியாத பிதாவிற்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? 9 மணி 6 சொன்னா 10:45 எங்கெங்க ரட்சிப்பு கொடுக்கிற வரும், எங்கெங்க ரட்சிப்பு நிலைத்திருக்கிறோம், எங்க உள்ள ரட்சிப்பு தேவனுடைய வார்த்தை பெறப்படும், எங்கே உலகம் எனக்கு பரவாயில்லை கிடைக்கும். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே தேவனுடைய வார்த்தை குறித்து பயம் இல்லை, தேவனுடைய பர்வதமாகி சபை குறித்து பயம் இல்லை, தேவனுடைய மூலிகைக்காரை குறித்து பயம் இல்லை, தீர்க்க தரிசனம் குறித்து பயம் இல்லை, தேவனுடைய காரியம் குறித்து பயம் இல்லாமல் வாழ்ந்த தேவ ஜனமாக நீ எப்படி பர்வதமாக தேவ வசனத்தில் கட்டப்பட்டிருப்பாய், சுதந்திரமாக பரலோகம் எப்படி நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி போவாய்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுகிறேன். உனக்கு எனக்காக இயேசுப்பா எதுக்கு போயிட்டு தெரியுமா? எல்லா மனிதன் லிஸ்ட் எடுக்க போல சொன்ன வாழாத கிரீடம், ஜீவ கிரீடம், விலை உயர்ந்த கிரீடம், பல முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடமாகிய கிரீடங்களையும் வீடுகளையும் உண்டு பண்ண முடியாமல் நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக ஆயத்தம் என்ன கடைசி காலத்து குறித்து பயத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து வரா சொல்லி 50 52 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஏன்? இயேசு தாமதிக்கிறது காரணம் என்ன? கடைசி நாட்கள்ல ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையபடிக்கு யாவரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாமதமாயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வருவார்னா உன்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன? தேவனை அறியாத பிரஜாவுடைய நிலைமை என்ன? தாமதிப்பதற்கு காரணம் அதான் 28 சொல்றாரு, கடைசி நாட்கள் கொடிய பஞ்சங்கள், வேதனைகள், கொலை நோய்கள் இவைகள் உண்டாகும். இவைகள் வருகைக்கு அடையாளம், வருகைக்கு அடையாளம். வெளிப்பட்ட விசேஷமாக சபையில சொல்ற வார்த்தைக்கு, ஆவியானவர் சொல்ற வார்த்தைக்கு காதல் கேட்க கடவுள். இன்றைக்கு அநேகரும் காதல் திறக்கப்பட்டிருக்கிறது. மாமிசத்துக்காக இருதயத்துக்கு காரியங்களாம் உணர்ந்து கொண்டு தெரியல, தன்னை குறித்து உலகத்தை குறித்து கவலைப்படுவதற்கு எவன் தன் வளர்ச்சியில் ஒருவரை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்றது? கடைசி காலத்து வெளிப்படையான ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார். அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன். இதிலே 6வது வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். இன்னைக்கு ஒருவர் வாழ்த்துக்கிற போது சந்தோஷப்பட்டாங்க சொல்லுவாங்க, சமாதானமாக வாழ்த்த மாட்டாங்க. ஏன்னா அவர் சந்தோஷத்தை குறித்து, சந்தோஷமான வார்த்தை குறித்து அர்த்தங்கள் தெரியாது. சந்தோஷம் வேறு, சமாதானம் வேறு. ஆனா இங்கே சொல்றார், இதோ நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். என்னவென்றால் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நாட்டில் தேவன் கர்த்தர் ஆவியானவர் சபையில் இறந்து போகிறார்.
தேசத்தினை இழக்க போகிறார். உனக்கு எதிர எத்தனை குருக்கள் எழுப்பினாலும், உனக்கு எதிர எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும், உனக்கு எதிர எவ்வளவு போராட்ட நிந்தைகள் அவமானங்கள் எழுப்பினாலும் நீ வெட்கப்பட்டு போவதே அவசியமில்லை. இது கொஞ்ச காலம் தான், பலவீனமான நாட்கள். நீங்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, தாயின் வயிற்றில் எதிர்ப்புகள் உருவாகும் முன்னே ஆறு முதலாய் தேவன் தெரிந்து நம்ம யாருமே தெரியாது. எதற்காக? உன்னையும் என்னை கொண்டு ஒரு எழுப்புவதற்கு தூணாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தை வருகிறோம். தேவ வார்த்தையை முடிந்தவரை கலந்து போகிறோம். என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, விசுவாசம் கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு. தேவ வார்த்தை கிடையாது, தேவ வார்த்தைக்கு பயம் கிடையாது. இன்றைக்கு விசுவாச மக்களாய் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எழுப்பது தேசத்தில் என் கண்கள் காண வேண்டும் என்று தங்கள் பெருமை அழகாக இருக்கிறார். எழுப்புதல் என் இந்தியாவில் மாத்திரம் தமிழ்நாட்டில் நம்மை கொண்டு காண முடியாத ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். ஆயத்தமுள்ளவர் காண முடியாது சொல்கிறது. அதே 2 பேருக்கு 1 பேர் அது ஒட்டிகமா 2 பேர் 2 சொல்றது. பிள்ளைகளே, இதோ கடைசி காலமாயிருக்கிறது. உங்களை குறித்து என்னை குறித்து சொல்ற பிள்ளைகளே, இதோ கடைசி காலமாகிறது. அந்தி கிறிஸ்து வரும் என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா? அந்தி கிறிஸ்து உலகத்தை ஆளப்போவது நிச்சயம்தான், உலகத்தை மனிதர்கள் ஆளப்போவது நிச்சயம்தான். ஆனால் உனக்குள்ள எனக்கு பாடுகிறாங்க. சபைக்கு போகணுமா, தேவனுடைய வார்த்தை கேட்கணுமா, நேரத்தோடு போனோமா, வேதத்தை வாசிக்கணுமா, பிரேயருக்கு போனோமா, பாடலை பாடணுமா, இப்பவே நீங்க கட்டப்படவில்லை. வார்த்தையினாலே ஆவினா கட்டப்பட சொன்னா கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா? அதுக்கு தாங்க நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர் ஒரே பணத்தினாலே, ஒரே ஊழலுக்குள்ள, ஒரே மனிதருக்குள்ள கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன? அவனுடைய ஆட்சி நடக்க போவது முன் அடையாளமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதற்கு அநேகர் கிறிஸ்து இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? எல்லாரும் இருக்கிறார். வந்துட்டாரா? யாரெல்லாம் வர போகிறார். அவர் வரனால பிதாவை தவிர ஒருவரும் அறிய முடியாது. கடைசி நாட்களில் தூதரை கேட்டா தெரியாது சொல்லுவாரு, மனையை கேட்டா தெரியாது சொல்றீங்க. ஏன்னா மரபு கட்டா தெரியாது மாறிடும். வானத்தை கேட்டா தெரியாது, பாயத்தோடு சுற்றி கொண்டு போயிடுவார் சொல்றீங்க. அப்ப யாரை கேட்கணும்? பிதா ஒருவருக்காக. அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னால உபத்திரவ நாட்கள் முன்பாக கொடிய காலமா இருக்கிறதுனால நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு சொந்தராட்சியை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, புதிதாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அதற்குள்ள ஆழமாக எங்க வர வேண்டும்? எருசலேமுக்கு வர ஏன் வர வேண்டும்? அது அப்பத்தின் மீது தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால், ஒருவன் எங்கே நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன். நீங்கள் தேவனை நிலைத்திருந்தால் தேவன் நிலைத்திருந்தார். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் கொள்ளாத
எண்ணி பாருங்க. ஒரு சிந்தனையில் எண்ணி பாருங்க. யாராயிலும் எண்ணி பார்ப்பது உண்டா? அதுக்குதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் கொண்டு வருகிற பொழுது ஒரு கட்டளை இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை சொல்கிறாங்க, நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நாட்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் எடுத்து சொல்லுங்க. எகிப்துல பார்வோன் ராஜா எப்படி அடிமைப்படுத்தினான், எவ்வளவு கல்லறை சொன்னான், எவ்வளவு பணம் கொடுத்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டு மோசை கொண்டு வந்தாரு. வனாந்தரத்தின் வழியாக, கொள்ளிவாய் சர்வத்தின் வழியாக, செங்கல் வழியாக, யோர்தானின் வழியாக, எரிகோவின் வழியாக, 7 ஜாதியின் வழியாக கொண்டு வந்த காரியங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்படியால நீங்கள் படித்து நீங்கள் வாழ்கிற வசனத்தை வார்த்தையை உனக்கு பின்வரும் சந்ததிக்கு சொல்லுகிற போது அவர்களும் கடைசி நாட்கள் தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். ஒரு வசனம் சொல்கிறது, நீ ஆயத்தப்படு, பின்பு ஆயத்தப்படுத்து. அந்த தேசம் வெகு தூரத்துக்கு போகப்படும். கானான் பயணம் ஒரு தூரம், கானான் பயணம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே. நம்மோடு வந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவ ஆலயத்துக்கு வருகிற போது வார்த்தையினாலே பலப்படுங்க, வார்த்தையினால வசனத்தினால பலப்படுங்க. சீயோனில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற போது உன்னை என்னை காக்க நல்லவா இருக்கிறார். சொல்லுவாங்க, ஏதாவது தவறு நினைச்ச உடனே சொல்லி போயிருந்தாங்க, இந்த காலம் கொடுமையான கால, கடைசி காலம் வாயில் தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. வாழ்க்கையில கொண்டு வரணும்னா ஆவியார் உனக்குள்ளே இருக்கணும். ஆவியார் உனக்குள்ள இருப்பார்கள், உன்னை வாழ்நாளெல்லாம் பாதுகாக்க கொண்டு வருவார். இன்றைக்கு வார்த்தையுடைய சாராம்சம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன சந்தோஷம், சமாதானத்தை, பணி ஏற்பட்ட காலையில் மறந்து போன சந்தோஷ சமாதானத்தை, புதிய ஏற்பட்ட கிருமையாக நாம் கொடுத்திருக்கிற சந்தோஷ சமாதானத்தை, புதிய எருசலேமையாக பரலோகத்துக்கு போகிற போது அந்த வார்த்தையினால் நிலைத்திருப்போம். அந்த வசனங்களால் எப்போதும் துதிக்கிறவர்களாய், பாடல்களாய், செவிக்கிறவர்களாய், தேவனோடு சஞ்சரிகளால் வாழ்ந்து கொண்டிருப்போம். அது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பலப்படுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது உன்னையும் என்னை கொண்டு எளியவனைக்கும் பயிரில் இருக்கிறவர் குப்படையில் கண்மலை மேல் உயர்த்துகிற தேவனை கர்த்தர் கடைசி நாட்கள் உன்னையும் என்னை உயர்த்தமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியே முழங்கால் படியிருங்க, முழங்கால் படியிருங்க. நீங்கள் நான் கடைசி நாட்களில் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம், என்னதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன சாதிக்க போகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, ஆலயத்துக்கு, பர்வதமாகிய சீயோனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வர நேரத்தை முதல் கடைபிடிங்க. முதலாவது தேவ வார்த்தை கீழ்படிங்க, முதலாவது சபைக்கு கீழ்படிங்க, ஊழியக்காரருக்கு கீழ்படிங்க, ஊழியக்காரர்களுடைய காரிய வார்த்தைக்கு கீழ்படிங்க. எங்களால் தேவனுடைய ஈழ்வு அப்படி வாழ்கிற போது சந்ததிய சந்தானத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறோம். புசிப்போ பிடிப்போ நாளைக்கு சாபம் என்பதல்ல. ஒரு மனிதன் மனிதனுக்கு வாழ்நாள் முடிந்தது இல்லைங்க, அப்பதான் வாழ்நாள் தொடங்குகிறது. அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்ட தேவஜனமே, நீங்களும் வயதான நாட்களில், வாலிப நாட்களில், சிறுபை நாட்களில் ஏன் தேவனுக்கு இந்த சரீர மண்ணுக்கு திரும்பினாலும் என் ஆத்மா பரலோகத்தில் சஞ்சரிக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறோம். கடைசி நாட்கள் வாழ்ந்து உன்னை கொண்டு என்னை கொண்டு தேவன் பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியாத தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எந்த அளவுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் கிடையாது.
படித்தவர்கள் கிடையாது, வேத பண்டிதர்கள் கிடையாது, பட்டதாரிகள் கிடையாது. ஆனாலும் உன்னையும் என்னையும் கொண்டு ஒரு உயர்ந்தெடுத்து கொண்டு போக முடியாது, எருசலேமுக்கு கொண்டு போக முடியாது, கண்மலையால் கிறிஸ்துவுக்கு கொண்டு போக முடியாது, சீயோன் பர்வதத்துக்கு கொண்டு போக முடியாது, உன்னை என்னை வாழ வைக்க முடியாது. கல்வாரி ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும், பாவங்களை மன்னிக்கும் வல்லமையாக இருக்கிறது. மனுஷனுடைய ரத்தத்தை நான் அல்ல, ஒரு கோயிலுடைய ரத்தத்தினால, ஒரு ஆட்டுடைய ரத்தத்தினால கிரயமெல்லாம் உன்னை கொண்டு என்னை மீட்க காரணம் என்ன? கடைசி நாள் வாழ்க்கை தேவையானமே நீங்கள் நாங்கள் வழி தவறி போகிறதுனால தான் பல விதமான சோதனைகளை, வேதனைகளை அனுபவித்து இருக்கிறது. நம்ம நினைச்சிருப்போம், சொல்லுவார்கள் அந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் சுனாமி கடலும் 2 பணமாத்துக்கு மேல போகும் சொல்லியிருப்பாங்க. ஆனா கேள்விப்பட்ட நேரடியா பார்த்தோம். நமக்கு தெரிந்து 2 வருட காலமாக ஒரு மனிதன் முழு முகத்தை காணப்படாதபடிக்கு கொள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் தேவன் ரட்சிக்கணும். தேசத்தை விட்டு, கிராமத்தை விட்டு, மாவட்டங்களை விட்டு, உலகத்தை விட்டு மன்னித்து மறந்து தேவன் கொண்டு போய் முடியாமல் சிந்திக்க வேண்டும். முன்னையும் என்னை எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார்? எவ்வளவு வேணும் உயர்ந்த ஸ்தலத்தில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு அவர் இருதயத்தை விட்டு கொடுப்பேன். ஒரு மனிதன் வரும்போது இதயம் கொண்டு வந்ததில்லை, போதும் என்னை கொண்டு போவதில்லை. வெறும் கையாய் வந்தவன் வேறு கையா போவான். உலகத்தில் வாழ்ந்த மகா அலெக்சாண்டர் உண்டு. உலகத்தில் பெரிய ராஜ்யம், அநேக காரியங்கள் செய்தான். ஆனால் வியாதிப்பட்ட நாட்களிலே பலவீனமான கடைசி நாள் சாகுவே சாகுறபோது சபை விட்டு 2 பக்கம் 2 ஓட்டை போட்டு கையை வெளியே கொண்டு வந்து எதுக்காக ஒரு மனிதன் வருவது கொண்டு வந்ததில்லை, போகுவது கொண்டு தான் தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தது போல் நிர்வாணியாய் திரும்பி போவான். ஆனா அவைகளில் உனக்கும் எனக்கு விசேஷம் என்ன? நம் மகிமை சரீரமாய் எழுப்பப்படுவோம். ஆண்டவராகிய ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டாங்கள். கடைசி நாட்களிலே பல விதமான வியாதிகள், கொலை நோய்கள், பல விதமான பிரச்சனைகள், பாவங்கள், பஞ்சைகள், கொலை நோய்கள், இவைகளுக்கு முன்னாலே அந்திக ஆட்சிக்கு முன்னாலே நாங்களுடைய ரகசியமாக கலந்து கொள்ள முடியாது. நம் ஜனங்களுக்காக செவிப்போம், அவர்களுக்காக ஊழியம் செய்வோம், அவரை ஆயத்தப்படணும். ஒப்பு கொடுங்க, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. எனக்காக அல்ல மனிதர்கள், எனக்காக அல்ல, உன்னுடைய ஆத்மா உத்தரவாதத்திற்காக தெய்வ சந்தோஷம் கொடுக்கிறேன். பரலோக பிதாவே, குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே பசுத்தாவியான இரக்கத்தினாலே வந்தான். நீ எங்களுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக சோதிக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலையிலுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறேன். அச்சாரமான ஆண்டவரே சுகந்தரமான பரலோகமாகிய அந்த சீயோனை எங்களுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னையும் எங்களையும் தேவனுடைய விசுவாச மக்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியோர் மட்டும் இருந்தாவே நீ பாதுகாக்க முடிய ஆட்சேபிக்கணும், ஆயத்தப்படுத்த ஆட்சேபிக்கிறேன். எல்லா பாதைகளுக்கும், கொள்ள நோய்க்கும், வெயிலுக்கும், உஷ்ணங்களுக்கும், ஆபத்துக்கு, விபத்துக்கு பாதுகாத்துக் கொள்வதாக. முக்கியமாக மூத்த ஊழியர்களுக்கு ஆட்சேபிக்கிறது அவர்களை கொண்டு எங்களை போல ஊழியர்களை எழுப்பி அந்த கடைசி நாள் ஒரு எழுப்புதல் கொண்டு வர முடியாது, ஒத்தாசை அழைக்க முடியாது. அவர் பலவீனங்களெல்லாம் நீங்கி பலப்படுத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். தேவன் செய்யப்படுவதற்காக நன்றி. சகல துதிகள் எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் வைக்கமான இயேசுவின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகேல பரவானே. ஆமென். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் பாருங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் 7-10 நாளைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவார், ஒரு எழுப்புதலை உங்கள் இதயத்தில் கர்த்தர் தருவார், வெளிப்படுத்துவார். நீங்களும்
அநேக பேர் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சிக்காக கர்த்தர் உண்மையை ஆஸ்வதிப்பார்கள். தொடர்ந்து ஜெபத்தோட நிகழ்ச்சியை பாருங்கள். ஆமென்.